தருமபுரி பழைய பேருந்து நிலையத்திற்கு தருமபுரி மாவட்டத்தில் சென்று வரும் மப்சல் பஸ்களை மட்டுமாவது பழைய பேருந்து செல்ல சட்டசபையில் உள்ளவர்களின் காதுகள் வரை சென்று இருப்பது மகிழ்ச்சியான செய்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தருமபுரி மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய பேருந்து நிலையத்திற்கு தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த மப்சல் பஸ்கள் எல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு செல்ல வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பாலக்கோட்டிலிருந்து வருகின்ற பேருந்தில் வருகின்ற பயணிகள் புதிய பஸ் நிலையத்திற்கு போய் பழைய பஸ் நிலையம் 30 ரூபா பணம் கட்டணும். பெண்ணாகரத்திலிருந்து வர பயணிகள் அதே போல கட்டணும். பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கடத்தூர், மொரப்பூர் இந்த பகுதியிலிருந்து வர பயணிகள் பஸ் மட்டும் இங்கே சேலம் புறவழி சாலை பேருந்துகளை புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்றி அமைத்து இந்த பயணிகளுக்கு உண்டான சிரமத்தை இந்த அரசு குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர் கேட்டு ஊருக்குள் சேருகிற அளவுக்கு அந்த பேருந்துகளை மாற்றி அமைத்து பயணிகளுடைய சங்கடத்தை போக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏண்டா உனக்கு எதுக்குடா ஊர்வம்பு, எனக்கு பசிக்குதுடா, வாடா சாப்பாடு போட்டுட்டு நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சில்லி காலை சுத்திட்டே இருந்துச்சு. சில்லிக்கிட்ட நம்ம வீட்டில் சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். எப்படி என்னோட சாமர்த்தியம்? பொய் சொன்ன வாய்க்கு போஜனை கிடைக்குமா, நீ மட்டும் திங்கிறது ஜீரணம் ஆகுமா நீங்க கேட்கறது புரியுதுங்க. வட்டமாக இருக்கும் சப்பாத்தி பாரு, உடலுக்கு நல்லது கீரை சோறு, அது ஜீரணம் ஆகணும்னா கீரை சாம்பார். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.